Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா prawn biryani எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இறால் பிரியாணி வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. நல்லா குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் அதுல வந்து ஆயில் போட்டுக்கங்க. நான் வந்து 4 to 5 tablespoons ஆயில் போட்டுருக்கேன். அதுல இப்போ 1 tablespoon நெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து நான் இன்னைக்கு 1/2 kg prawn எடுத்துர்க்கேன். அதை வந்து நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதில் 2 tablespoon chilli powder, 1 tablespoon ginger garlic paste, அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நான் இதில் 2 tablespoon chilli powder ஆட் பண்ணிடுறேன். இது plain chilli powder தான். இப்போ நம்ம ginger garlic paste ஆட் பண்ணிடலாம். இந்த ginger garlic paste நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 12 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், அப்புறமா 4 பச்சை மிளகாவை போட்டு நல்லா இதை வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் மிக்சியில். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 tablespoon ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இதில் 1/2 tablespoon சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லா ப்ரான்லேயும் நல்லா படுற மாதிரி பைண்ட் ஆகிற மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயும் பட்டு நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 15 minutes மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதில் வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு சாட்டே பண்ணிடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். ஸோ நான் ஸ்பைசஸில் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 பிரிஞ்சி இலை, சினமன் ஸ்டிக் 2, ஸ்டார், கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய். ஸோ கிராம்பு ஏலக்காவும் நான் 5 பீசஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டோன்னே கூடவே இதில் வந்து 1 tablespoon சோம்பு சேர்த்துக்குங்க. ஸோ சோம்பு ஆட் பண்ணிட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பைசஸை. அடுத்து இதில் ஒரு 3 to 4 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்து இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் 1 tablespoon சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் நம்ம சால்ட் ஆட் பண்ணால். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். ஸோ ப்ரானுக்கு ஆட் பண்ண 2 tablespoon மீது இருக்க இஞ்சி பூண்டு விழுதை ஃபுல்லாக இதில் சேர்த்துருங்க. சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். நம்ம முன்னாடி இதில் வந்து ப்ரானில் சில்லி பவுடர்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் காரம் இதுலேயே நிறையா இருக்கும். ஸோ நம்ம இதில் வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 tablespoon குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த குழம்பு மிளகாய்த்தூளில் வந்து வெறும் மிளகாவும் அதுக்கப்புறமா கொரியாண்டர் பவுடரும் தான் இருக்குது. ஸோ இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் சைடில் விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரானை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து இதில் கொத்தமல்லி புதினாவை சேர்த்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் இதில் 2 tablespoon தயிர் சேர்க்குறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 5 minutes கழித்து நான் வந்து இதில் ரைஸ் ஆட் பண்ணிடுறேன். இன்றைக்கி நான் 3 cups பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் வந்து 1 cup ரைஸ்க்கு 1.5 cup வாட்டர் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் 3 cup பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் 4.5 cup வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ வந்து இதுக்கு வந்து நான் 2 cups தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் வேணாம்னு நினச்சா நீங்கள் வெறும் வாட்டரே கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். இன்றைக்கி வந்து நான் 2 cup தேங்காய் பால் 2.5 cup தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் சால்ட் செக் பண்ணி பாருங்கள். சால்ட் கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. சால்ட் கம்மியாக இருந்தால் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கங்க. நான் மேலே 1 tablespoon நெய் விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணுறதால அது நல்ல அரோமாவும் அது மட்டும் இல்லாமல் சாதம் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷரும் நல்லாவே இறங்கிருச்சு. இப்போ நம்ம குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு.
நம்ம இதை கீழேருந்து மேலே கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டி ப்ரான் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் நீங்கள் நம்ம விஹா vlogs ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.